அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 329 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். கொலை வினையராகிய மாக்கள் என்றால் பிற உயிர்களை கொல்வதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வாழுகின்ற மிருகங்களை ஒத்த மனிதர்கள். புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து என்றால் பிற உயிர்களை கொல்வதை இழிவான செயல் என உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களின் உள்ளத்திலே கீழ்த்தரமான செயல்களை செய்பவர்களாகவே கருதப்படுவார்கள். அதாவது பிற உயிர்களை கொல்வதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வாழுகின்ற மிருகங்களை ஒத்த மனிதர்கள், பிற உயிர்களை கொல்வதை இழிவான செயல் என உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களின் உள்ளத்திலே கீழ்தரமான செயல்களை செய்பவர்களாகவே கருதப்படுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். இந்த மனித சமூகத்தை வழி நடத்த திருக்குறளின் அடிப்படையில் அமைப்புகள் இயங்க வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசனினுடைய வலுவான கருத்தாக இருந்தது என்பதை அறிகிறோம். காட்டிலே வாழுகின்ற கொடிய சில மிருகங்கள் தமது உணவுக்காக தம்மை விட வலிமையில் குறைந்த மற்ற சில மிருகங்களை கொன்று தின்னும் பழக்கம் உடையவை. ஆனால் நாட்டிலே நாங்கள் மனித தன்மையுள்ள மனிதர்கள், 6 அறிவுடையவர்கள், மிருகங்களை விட மேம்பட்டவர்கள் என்று தம்மை சொல்லிக் கொண்டு வாழுகின்ற மனித தோற்றத்திலே உள்ள பலர் மிருகங்களுக்குள்ள ஒரு வாலும் 4 கால்களும் தம்மிடம் இல்லாவிட்டாலும் கூட பிற உயிர்களை தமது வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் மற்றும் பல காரணங்களுக்காகவும் தமது மனதிலே கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கொன்று தமது வாழ்க்கையினை நடத்தி கொண்டு உணவுக்காக மட்டுமே பிற உயிர்களை கொல்லுகின்ற குணமுடைய கொடிய மிருகங்களை விட மிக கொடியவர்களாக வாழ்கிறார்கள். இத்தகைய 6 அறிவுள்ள நாட்டிலே வாழ்கின்ற மனித மிருகங்களை காட்டிலும் 5 அறிவுள்ள காட்டிலே வாழ்கின்ற மிருகங்கள் எத்தனையோ தேவலை என்று பிறரை கொன்றும் கொல்லாமல் கொன்றும் ஈன வாழ்க்கை நடத்துகின்ற பல மனித வடிவிலே உலா வருகின்ற மிருகங்களை கண்டித்து மனித நேயமுள்ள ஒரு நாயகன் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1972 வெளிவந்த இதய வீணை. புலமை பித்தனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஒரு வாலும் இல்லே 4 காலும் இல்லே சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லே 4 காலும் இல்லே சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், இந்த
இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லே, 4 காலும் இல்லே, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பிற உயிர்களை கொல்வதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வாழுகின்ற மிருகங்களை ஒத்த மனிதர்கள் பிற உயிர்களை கொல்வதை இழிவான செயல் என உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களின் உள்ளத்திலே கீழ்தரமான செயல்களை செய்பவர்களாகவே கருதப்படுவார்கள் என்கின்ற கொல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்விலே பிற உயிர்களை கொல்லாமல் அவற்றின் மீது அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்து சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 330. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.